ஹலோ மக்களே! இந்த மூவி ரிவ்யூல நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிங் ராஜா 2. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி மூவி ரிவ்யூஸ்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமல், புகழ், சிங்கம்புலி, ஜான், மதுமிதா, ரவி மரியா இந்த மாரி நெறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழில் அவர்கள். அண்ட் மியூசிக் பண்ணது வித்யாசாகர். இந்த படத்தோட கதைக்கு வந்தா, ஒரு 3 பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 3 வெவ்வேறு பாதைகள சூஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவங்க 3 பேருமே அவங்களோட லைஃப்ல கிராஸ் பண்ற கட்டாயம் வருது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில இதனால என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு கதையா இருக்கு. ஆனா இந்த படத்துல பாசிட்டிவா என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் எங்களுக்கும் தெரியல. ஏன்னா இந்த படத்துல நெகட்டிவ் தான் மொத்தமாவே இருக்கு. அதுல முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிங்கராஜா 2ன்னு இந்த படத்துக்கு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு தெரியல. படத்தோட பார்ட் 1க்கும் 2க்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்ல. இந்த ஜஸ்ட் லைக் தட் ஹிட்டான படத்தோட டைட்டில வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அண்ட் அடுத்து இந்த படத்துல காமெடிக்கு நெறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஆனா காமெடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, அதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படமே ஒரு காமெடியான படம் தான். ஆனா அந்த காமெடியான படத்துல தியேட்டர்ல யாருமே சிரிக்காம உட்கார்ந்தது தான் ஆச்சரியம். அண்ட் விமல் இந்த படத்துல ஒரு போலீஸா வராரு. ஆனா அவருக்கு இந்த ரோல் சூட்டே ஆகல. ஏன்னா அவரு பண்றாரு. ஆனா அவரோட கேரக்டர் வேறையா இருக்கு. அவரோட ஸ்டோரி செலக்ஷன இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அடுத்ததா புகழுக்கு வந்து அவரு ஏன் இந்த படத்துல லேடி கெட்டப் போட்டிருக்காரு அப்படிங்கிற எந்த ஒரு பர்பஸுமே தெரியல. ஏன்னா அவரு பண்ற காமெடி எல்லாம் சத்தியமா சிரிப்பே வரல. அண்ட் புரட்டா சூரிய தவிர மத்த நெறைய காமெடி ஆக்டர்ஸ் தேசிங் ராஜா 1ல பண்ணவங்களும் இதுலயே பண்ணியிருக்காங்க. ஆனா காமெடி தான் பண்ணல. அண்ட் இந்த படத்துக்கு வித்யாசாகர் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. பட் மியூசிக் ஏன் இவ்ளோ மொக்கையா இருந்துச்சு அப்படின்னே தெரியல. நான் படத்துல ஆரம்பத்துல சொன்ன ஒன்லைன் இல்லாம படத்துல நெறைய சப்ளாட்ஸ் வரும். ஆனா அதெல்லாமே இந்த படத்துக்கு தேவையான்னு கேட்டா, இந்த படமே தேவையில்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்துல நல்லதா எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டா, வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாங்க இல்ல அப்படிங்கிறனால தான் இந்த படத்துல நான் நெகட்டிவ் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் டயலாக்ஸ் எல்லாம் கண்ணாபின்னான்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அவங்க காமெடி பண்ணிட்டு எங்க காமெடின்னு கேட்டா இதான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப குக்கு வித் கோமாளி இதோட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். And இந்த படத்துக்கு போய் உங்களுக்கு ரிட்டர்னா என்ன கிடைச்சுச்சு அப்படின்னு கேட்டா, தலைவலி மற்றும் காசு வேஸ்ட் தான். இந்த கஷ்டத்த நீங்க படாம இருக்க அப்படித்தான் நம்ம ரிவ்யூ பண்றோம். இந்த ரிவ்யூல தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எவ்வளவு அமோகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. எழில் அவர்கள் படம் ரொம்பவுமே காமெடியா இருக்கும் முன்னாள் காலத்துலலாம். இப்பயும் அவரு இவ்வளவு மோசமா அந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு தெரியல. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்த ரிவ்யூஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ.